அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொண்டுள்ளது. அவசர வழக்காக ஏற்கப்பட்டு நடைபெறும் விசாரணை குறித்த விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்கிட கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து எடுத்த வழக்கு, அதாவது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வல்லுறவுக்கு ஏற்படுத்தப்பட்ட அந்த நிகழ்வு தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழகம் அந்த நிகழ்வு தொடர்பாக உயர்நீதிமன்றம் தாமாக எடுத்த வழக்கில் ஏற்கனவே தாங்கள் தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வுக்கு பரிந்துரைப்பதாகவும், தலைமை நீதிபதியினுடைய பரிந்துரை அல்லது அனுமதி கிடைத்த பிறகு அந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. ஆனால் இது தொடர்பாக மனுவாக தாக்கல் செய்யும் பட்சத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். மனுவாக தாக்கல் செய்தால் இன்று இறுதி வழக்காக விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக உயர்நீதிமன்றம் தன்னுடைய கருத்தினை தெரிவித்திருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் இன்று காலை தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்தது. மேலும் இது தொடர்பாக பிற்பகல் விசாரணைக்கு எடுப்பதாகவும், பிற்பகல் இது தொடர்பாக தமிழக அரசும் காவல்துறையும் உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு இன்று பிற்பகல் நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம், லட்சுமி நாராயணன் தலைமையிலான அமர்வில் விசாரணை வந்த பொழுது தாமாக முன்வந்து எடுத்த வழக்கினுடைய விசாரணையை தற்பொழுது உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியினுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றிருப்பதாகவும், இது தொடர்பான அனைத்து ஆவணங்களும் அவருக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருப்பதாகவும், அவர் அனுமதி அளிக்கும் பட்சத்தில் தாமாக முன்வந்து எடுத்த வழக்கினை தாங்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாகவும் தெரிவித்தார். அப்போது அரசின் சார்பில் ஆஜராகியிருந்த அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் இந்த விவகாரத்தில் தாங்கள் அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் முதல் தகவல் அறிக்கை காவல்துறை தரப்பிலிருந்து எங்கேயும் வெளியிடப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்தார். மேலும் இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருந்த அந்த முதல் தகவல் அறிக்கை, வெளியான அந்த முதல் தகவல் அறிக்கையை உடனடியாக அரசின் கவனத்திற்கு வந்தவுடன் அரசு முடக்கி இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் வழக்கு தொடர்பான விரிவான அறிக்கைகளை கீழிடப்பட்ட கவரில் தாக்கல் செய்வதாகவும் அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து இந்த வழக்கை பொறுத்தவரை தாமாக முன்வந்து எடுத்த வழக்கை பொறுத்தவரை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியின் அனுமதிக்கு பிறகு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என தெரிவித்த நீதிபதிகள், அதே நேரத்தில் வழக்கு தொடர்பாக வேறு யாரேனும் மனு தாக்கல் செய்யும் பட்சத்தில் அந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாகவும், ஏறேனும் மனு தாக்கல் செய்திருந்தால் இந்த வழக்கினுடைய விசாரணையை இன்று இறுதி வழக்காக விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாகவும் நீதிபதிகள் அனுமதி அளித்து உத்தரவிட்டுள்ளனர்.